ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ மழைன்னு. பஞ்சபூத ஸ்தலம் திருவண்ணாமலை. நாளைக்கு கார்த்திகை தீபம் எப்படி எரிய போகுது, மழையில் தீபம் எரியுமான்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இவ்வளோ மழையிலையும் தீபம் ஏற்றுறதுக்கான எல்லா வேலைகளும் நல்லாவே நடந்துகிட்டு இருக்கு. 9வது நாளான தீப திருவிழாவில் இன்றைக்கி விடிய காலையில் 5.25 அடி உயரமும் 200 கிலோ எடை உள்ள பஞ்சலோகத்தால் செய்யப்பட்ட கொப்பரையை சின்ன நந்தி முன்னாடி சிறப்பு பூஜை செஞ்சு பர்வத ராஜகுரு மீனவ சமூகத்தினர்கள் 40 பேர் தோளில் சுமந்து மேலே கொண்டு போவாங்க. இந்த கொப்பரை பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய 3 அடுக்குகளாக கொண்டது. இந்த கொப்பரை கீழ்த்தளத்திலிருந்து மலை உச்சிக்கு கொண்டு போக கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஆகும். இவ்வளோ நிற்காத மழையிலையும் கொப்பரை பத்திரமா மேலே போய் சேர்ந்துருச்சு. நாளைக்கு 6 மணிக்கு ஏற்ற போகிற தீபம் நல்லபடியாக எரியணும்னு எல்லாருமே அண்ணாமலையரை வேண்டிக்கிறோம். நாளைக்கு காலையில் 3500 லிட்டர் நெய்யும் 1000 மீட்டர் காடா துணியும் மேலே கொண்டு போகிறாங்க. இந்த வருஷம் தீப திருவிழாவுக்கு எவ்வளோ மழை சரிவு இப்படின்னு நிறைய தடங்கள் இருந்தாலுமே 45 லட்சம் பக்தர்கள் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லி பத்திரமா கொப்பரை போய் மேலே சேர்ந்துருச்சு. நாளைக்கு கொண்டு போகிற காடா துணியும் நெய்யுமே இதே மாதிரி சொல்லி தான் இதே கோஷத்தோடையே மேலே போய் பத்திரமா சேரணும். நம்ம எல்லாருமே நினைப்போம் இந்த தீபம் எப்படி எரியும், இவ்வளோ மழை பெய்யுது அப்படின்னு. ஆனால் ஒரு சில வருஷங்களில் எவ்வளோ மழை, நிற்காத புயல், இது எல்லாத்துக்குமே அந்த தீபம் அணையாமல் தான் எரிஞ்சுது. இந்த வருஷமும் அண்ணாமலையார் அப்படியே எரிய வைப்பாருன்னு எல்லாருமே நம்புகிறோம். மலை ஏறுறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.